ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸ் புக்கில் எக்ஸசைஸ் 3.7ல் செகண்டில் ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங்: 2x² + 17/6x + 1 into 3/2x² + 4x + 2 into 4/3x² + 11/3x + 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம 2x² + 17/6x + 1ன்னு இருக்குது. இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ இதில் என்ன பண்ணலான்னா 1/6 காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ 1/6 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 6 இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், 6ஆல் மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணால் 1/6 வெளியே எடுத்தோம்னா 6 2s are 12 வரும். 12x² வரும் ப்ளஸ் இங்கே 1/6 இருக்குது, அப்படியே 1/6 வெளியே எடுத்தால் ரிமைனிங் என்ன இருக்கும், 17x ப்ளஸ் இங்கே 1/6 இல்லை அப்படின்னா மேலே இங்கேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணி 1/6 வெளியே எடுத்துடலாம். மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணால் 6/6 வரும், அது வந்து 1/6 வெளியே எடுத்துடலாம். இப்போ 1/6 அப்படியே இருக்கணும். 12x² + 17x + 6 வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன பண்ணோம், 12ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 12 6 எவ்வளோ வரும், 72. இப்போ இந்த எனி 2 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணால் 72 வரணும். அதே அந்த 2 வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா 17 வரணும். நம்ம என்ன பண்ணலாம், 8 9s are 72. அதே அந்த 2 வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா 17 வருதா. இப்போ 1/6 அப்படியே வச்சுக்கலாம். 12x² + 17x வந்து எப்படி பிரிச்சுக்கலாம், 8x + 9x + 6. 1/6 அப்படியே வச்சுக்கலாம். 12x² + 8x வந்து காமனாக என்ன நம்ம வெளியே எடுக்கலாம், 4x வெளியே எடுத்துடலாமா, 4x எடுத்துக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்கும், 3 4s are 12, 3x இருக்கும் ப்ளஸ் இதில் 4x எடுத்து ரிமைனிங் என்ன இருக்கும், 2 ப்ளஸ் 9x + 6 என்ன வெளியே எடுக்கலாம், 3 வெளியே எடுத்துடலாமா. வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும், இந்த 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 3s are 9, 3x இருக்கும் ப்ளஸ் 6னா 2 இருக்கும். இப்போங்க 1/6 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 2 3x + 2 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். ரிமைனிங் என்ன இருக்குது, 4x + 3. இப்போ அடுத்த எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். 3/2x² + 4x + 2ன்னு இருக்குது. இப்போ இதுலேயுமே இங்கே 2 டிவிஷனில் இருக்குது, 1/2 காமனாக வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 3/2ல் 1/2 எடுத்தால் ரிமைனிங் என்ன இருக்கும், 3x² ப்ளஸ் இங்கே 4/2 இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நான் உங்களுக்கு புரியறதுக்காக போட்டு காமிக்கிறேன். 4/2 இல்லை அப்படின்னா 2ஆல் மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணால் அப்படின்னா 8/2 வரும். இதுலேருந்து 1/2 வெளியே எடுத்து ரிமைனிங் என்ன இருக்கும், 8x ப்ளஸ் இங்கே 2 மட்டும் தான் இருக்குது, /2 இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், 2ஆல் மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4, 4/2 இருக்கும். இதுலேருந்து 1/2 வெளியே எடுத்தால் ரிமைனிங் என்ன இருக்கும், 4. இப்போ 1/2 அப்படியே வச்சுக்கலாம். 3யும் 4யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 3 4s are 12 வருது. இப்போ எனி 2 வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும். அதே 2 வேல்யூஸ் ஆட் பண்ணால் 8 வரணும். அப்படின்னு என்ன பண்ணலாம், 6 2s are 12. அதே அந்த 2 வேல்யூ ஆட் பண்ணோம்னா 8 வருதா. இப்போ 3x² + 8x எப்படி எடுத்துக்கலாம், 6x + 2x + 4. இப்போ 1/2 அப்படியே போட்டுக்கலாம். 3x² + 6xல் 3x காமனாக எடுத்துடலாமா. ரிமைனிங் என்ன இருக்கும், x ப்ளஸ் 6x 3xஆல் டிவைட் பண்ணால் 2. அடுத்தது 2x + 4ல் 2 வெளியே எடுத்துடலாமா. ரிமைனிங் என்ன இருக்கும், x + 2. 1/2 அப்படியே போட்டுக்கலாம். இந்த 2 x + 2 காமனாக எடுத்துடலாமா.
ரிமைனிங் 3x ப்ளஸ் 2. அடுத்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். 4/3 x ஸ்கொயர் ப்ளஸ் 11/3 x ப்ளஸ் 2ன்னு இருக்குது. இப்போ இதில் 1/3 காமனாக எடுத்துடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? 4x ஸ்கொயர் ப்ளஸ் இதில் 1/3 எடுத்தால் ரிமைனிங் என்ன இருக்கும்? 11x ப்ளஸ் இங்கே 2/3 இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 3ஆல் மேலே இங்களையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2 3s are 6/3 வந்துடும். இப்போ இதிலேருந்து 1/3 வெளியே எடுத்துகிட்டு ரிமைனிங் என்ன இருக்கும்? 6. இப்போ 1/3 அப்படியே வச்சுட்டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 6 வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணோம்? 4ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 4 6 are 24. இப்போ எனி 2 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும். அதே 2 வேல்யூஸ் ஆட் பண்ணால் 11 வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? 8 3s are 24. அதே அந்த 2 வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா 11 வந்துருச்சா? இப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 3x ப்ளஸ் 6. 1/3 அப்படி வச்சுக்கலாம். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 8xலேருந்து காமனாக 4x எடுத்துடலாமா? எடுத்துகிட்டு ரிமைனிங் என்ன இருக்கும்? x ப்ளஸ் 8x 4x டிவைட் பண்ணால் ப்ளஸ் 3x ப்ளஸ் 6 என்ன வெளியே எடுக்கலாம்? 3 வெளியே எடுத்துடலாமா? ரிமைனிங் என்ன இருக்கும்? x 6 3ஆல் டிவைட் பண்ணால் 2. அடுத்தது 1/3. இதில் x ப்ளஸ் 2 காமனாக இருக்கா? x ப்ளஸ் 2 எடுத்துடலாம். ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 4x ப்ளஸ் 3. இப்போ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணியாச்சு. இப்போ எல்லா எக்ஸ்பிரஷனுக்கும் ஸ்கொயர் ரூட் போடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/6 இன்ட்டு 3x ப்ளஸ் 2 இன்ட்டு 4x ப்ளஸ் 3. அப்புறம் அடுத்து என்ன எக்ஸ்பிரஷன்? 1/2 இன்ட்டு x ப்ளஸ் 2 இன்ட்டு 3x ப்ளஸ் 2. அடுத்தது 1/3 இன்ட்டு x ப்ளஸ் 2 இன்ட்டு 4x ப்ளஸ் 3. இப்போ ஸ்கொயர் ரூட்னா என்னது? ஃபஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 2s are 12, 12 3s are 36 வந்துடுது. 1/36 போட்டுக்கலாம். இப்போ ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் பக்கத்தில் எழுதிக்கலாம். 3x ப்ளஸ் 2 இன்ட்டு 3x ப்ளஸ் 2 இருக்குது. அடுத்து 4x ப்ளஸ் 3 இன்ட்டு 4x ப்ளஸ் 3 இருக்குது. x ப்ளஸ் 3. அடுத்தது x ப்ளஸ் 2 இன்ட்டு x ப்ளஸ் 2. இப்போ 1/36 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 6 6 1/6 இன்ட்டு 1/6 வந்து 1/36 வருமா? வந்து 1/6 வெளியே எடுத்துடலாம். இங்கே 3x ப்ளஸ் 2 இன்ட்டு 3x ப்ளஸ் 2க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஒரு நம்பர் மட்டும் 3x ப்ளஸ் 2 மட்டும் வரும். அதே மாதிரி 4x ப்ளஸ் 3 இன்ட்டு 4x ப்ளஸ் 3னா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஒரு வேல்யூ எழுதிக்கலாம். அதே மாதிரி x ப்ளஸ் 2 இன்ட்டு x ப்ளஸ் 2 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் x ப்ளஸ் 2 மட்டும் வரும். இன்ட்டு 4x ப்ளஸ் 3 இன்ட்டு x ப்ளஸ் 2. தேங்க்யூ.